ஸோ வணக்க மக்களே, ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம லியோ மாடல்ஸ் வந்திருக்கோம். லியோ மாடல்ஸ் எதுக்குன்னா கொரில்லா 450 வந்து நியூ லான்ச் வந்திருக்கு. ஸோ புதுசாக 4 கலர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2026க்கு. ஸோ அதில் ஒரு வேரியண்ட் வந்து புது வேரியண்ட் அபெக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியண்ட் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஃபிளாஷ், டேஷ் அண்ட் அனலாக் அப்படின்றது அனலாக் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டு இப்போ புதுசாக இன்னொரு இந்த கம்ப்ளீட் ப்ளூ கோல்டன் வித் இந்த ப்ளூ கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த புது வேரியண்ட்ல இருக்குன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியில ப்ரீவியஸ் ஜென்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, பழசுல இருந்து எது மாறாம இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ஜின். சோ என்ஜின் பத்தி பார்த்துடலாம். ப்ரீவியஸ் ஜென்ல இருந்த தட் மீன்ஸ் 452 cc லிக்விட் கூல் இன்ஜின் 40 மேக்ஸிமம் பவர் அண்ட் 40 மேக்ஸிமம் டார்க் அப்படி ப்ரொடியூஸ் பண்ற அதே இன்ஜின் ஹிமாலயா 450ல இருந்த இன்ஜினை தூக்கிட்டு கொரில்லா கொண்டு வந்தாங்க. அதே தான் நம்ம அபெக்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயே வந்து 6 மேனுவல் கீர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சேம் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த சீட் ஹைட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். சீட் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 790 mm அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 169 mm தான். எஸ், ஸோ நம்ம ப்ரீவியஸ்ல இருந்ததை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது போக ஃபியூல் டேங்கும் பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பு, ஸோ அதே ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 11 லிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்தீங்கன்னா சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்சம் சைஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்றது அப்படியே ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் லெவல்லேருந்து வருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ரேடியல் டயர்ஸ் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இந்த டயர்ஸ் பார்த்தீங்க பட் ரிமைனிங் 17 inches டயர்ஸ் தான். ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன டயர்னா ப்ரெடிஷன் பியூரோ ST பிளஸ் அப்படின்ற டயர்ஸ் வந்து இங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்து ரோட் பேஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாவே ஏன்னா இப்போ நம்ம இங்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாவே சிட்டி பேஸ்ட், சிட்டி ஆர் ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் கொண்டு வந்ததுனால இவங்க சிட்டி பேஸ்டா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டியூவல் பேட்டர்ன் மாதிரி ஃபீல் இருக்கு. ஸோ இங்க இருக்க பேட்டர்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாவே வந்து டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் நடுவில் அங்கங்க டாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டயர்ஸ் வந்து யூஸ்வலா ரோட்ஸ் தட் மீன்ஸ் சிட்டி யூசேஜஸ்ல யூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெய்னி டைம்லயும் வெட் ரோட்ஸ்லயும் வந்து ரைட் பண்ணும்போது ரொம்ப சேஃபா தட் மீன்ஸ் ரொம்ப கான்ஃபிடண்டா ரைட் பண்ற மாதிரியான பேட்டர்ன்ஸோட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சேஞ்சஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைடிங் ட்ரையாங்கிள். ஸோ நீங்க போஸ்டர்ல பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும். இப்போ இன்னும் கமிட்டட் போது ஸோ இது கரண்ட் ஜென் அபெக்ஸ், அது ப்ரீவியஸ் ஜென். ஸோ இது நீங்க பார்க்கும் போதே தெரியும். ஸோ என்னோட பொசிஷன் வந்து கொஞ்சம் லீன் ஆகி, அதாவது இப்படி இருந்ததை கொஞ்சம் பொசிஷன் கம்மி பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்க அந்த சேஞ்சஸை வந்து ஹேண்டில் பண்ணி நல்லா பார்க்கலாம். ஸோ இது அபெக்ஸ்ல இருந்து இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஜெனுக்கு வந்தோம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான பொசிஷன்ல இருந்தது தான் இந்த இது. ஸோ ரிலாக்ஸ்ட் பொசிஷன் போது ஸோ நல்ல ஒரு லாங் டூரிங், ஒரு நல்ல டிஸ்டன்ஸ் போறீங்க அப்படின்னா நார்மல் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ இது இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனுக்கும் வந்து நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ நம்ம கொஞ்சம் லீனாகி ஓட்டுறோம் அப்படின்றத நல்லாவே கிளியரா தெரியுது. ஸோ பேசிக்கலா இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் வரும்போது ஆப்வியஸ்லி டெஃபினட்டாவே நமக்கு வந்து டியூக்கோட தான் வந்து காம்படேட் பண்றாங்க, டியூக் 390யோட காம்படேட் பண்றாங்க அப்படின்றத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நமக்கு 3 கலர் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பிளாக், ரெட், கிரீன் சொல்லிட்டு மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் இப்போ எனக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பிளாக் அண்ட் இந்த ரெட் காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம் இதுல. அண்ட் சொன்ன மாதிரி டிசைன் இஸ் டிஃபரெண்ட். நார்மல் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கு வரும்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலயுமே வந்து கவுல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரிமூவபிள் தான். ஸோ எப்படி ரிமூவபிள் சொல்றேன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஒரு சில பேர்ல என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பின்னாடி சீட் கிடையாது போல இருக்கு, உட்கார முடியாது போல இருக்கு, அடிஷனல் ஆக்சசரிஸா வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அடிஷனல் ஆக்சசரிஸ் கிடையாது, இதை நீங்க வந்து கழட்டிக்கலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் சீட்டை கழட்டிங்களே தெரியும், சிங்கிள் சீட்டடா வரும் உங்களுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸோட தான் வந்திருக்கு. ஸோ இந்த போர்ஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ இங்க ஆல்ரெடி சீட் இருக்கு. ஸோ சீட்டு போக இந்த 3 ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா போதும் இந்த போர்ஷனை வந்து நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ஆஸ் யூஷுவல் ரெகுலர் சீட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் அது போக நமக்கு இங்க ஒரு டூல் பாக்ஸ், இங்க ஒரு டூல்ஸ், 2 இடத்துல டூல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயினான சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்ல வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட்ல இப்போ கரண்டா எனக்கு வரைக்கும் நான் ஓட்டிட்டு இருக்க பைக் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்ஸ் வந்து கூகுள் மேப் போட்டுட்டு எங்கேயா போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த டைம்ல போனை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கிரீன்ல வந்து கட் ஆஃப் ஆயிடும். ஸோ அண்ட் ஃபோன்லையுமே வந்து அந்த டைரக்ஷன்ஸ் வந்து போயிடும். பட் இப்போ இந்த டேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் அபெக்ஸா இருக்கட்டும், அவர் புதுசா வந்திருக்க கலர்ஸா இருக்கட்டும், அண்ட்
இதோட கொரில்லாவோட இருக்க எல்லா வேரியன்ட்ஸோடையுமே வர்ற இந்த டேஷ்ல ஈவன் ஸ்க்ரீன் லாக் பண்ணா கூட உங்களுக்கு கூகுள் மேப் வந்து கண்டினியூஸா ப்ளே ஆகிட்டு இருக்க மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேப் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் மட்டும்தான், ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஒன்றுமே கிடையாது. அது என்னன்றதை இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி இதே ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளோட ஹிமாலயன் மாடல்ஸ்க்கும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இது போக டேஷ்போர்டில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக வந்து ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸும் அண்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட்ன்ற போது நார்மல் பர்ஃபார்மன்ஸ், நார்மல் ரைடு சேம் அதே தான். பட் ஸ்போர்ட்ஸ்னும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸோட ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், இஃப் இன் கேஸ் ஹிமாலயன் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஹிமாலயனில் நீங்கள் வந்து மொத்தம் 4 மோட்ஸ் இருக்கும். ஸோ எக்கோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஆன் அண்ட் ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு நீங்கள் எக்கோ மோட் போயிட்டு ஆன் அண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த மெமரி வந்து எரைஸ் ஆகிடும். ஸோ ரீசன் வந்து எப்போவுமே வந்து அதில் பர்ஃபார்மன்ஸ் மோட்லேயே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஸ்ட்ரீட் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டாக சேவ் ஆகிடும். நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனுமே வந்து சாஃப்ட்வேரில் சின்ன மைனர் சேஞ்ச் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த வண்டிக்கு கம்யூனிகேஷன்ஸ்லையுமே வந்து டிஃபர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரைடிங் போர்ஷன் கொஞ்சம் கமிட்டடாக இருக்கிறதுனால இன்ஜின்லையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ட்வீனிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சில யூடியூபர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ப்ரீவியஸ் குரில்லா நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் இதில் இருக்கா, ஒரு டியூனிங் லைட்டாக சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத ரைடிங் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இன்னும் நம்ம ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராப்பராக வந்து டியூன் பண்ணி மேப் பண்ணியிருக்காங்க, இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி மேப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இவங்க இன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஆஸ் ஏ ரைடராக நீங்கள் த்ராட்டில் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரா பவர் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ரைடிங் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து யாரெல்லாம் வந்து காம்படிட்டர்ஸாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390, ஸ்கிராம் 400, டாமினார் 400 அண்ட் T4. ஸோ இவங்கள தான் வந்து டைரக்ட் காம்படிட்டர்ஸாக வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறைய விஷயம் வந்து நாங்கள் அடிஷ்னலாக ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ரைஸிங்கில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ அது என்னன்றதை நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க மெயினாக சொல்கிற விஷயம் என்னன்னா வீல் பேஸ். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் இருக்க அந்த வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றது தான் வந்து இவங்க மெயினாக சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் திங்கில் அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோப்பிக்கும் பேக்ல வந்து மோனோஷாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 140 mm டிராவலும் பின்னாடி வந்து 150 mm டிராவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஜென்ல இருந்ததை அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இங்க. ஸோ ஆல்ரெடி இன்னொரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒன்றும் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் ஜென்னுக்கும் இந்த ஜென்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபோக்ஸ் கேட்டர்ஸ் வந்து இங்கே ப்ரீவியஸாக இருக்கிறதுல இருந்தது. பட் அப்பெக்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. டேரக்டாக வெளியே விசிபிளாக தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சின்ன சேஞ்சஸ். அது போக இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நமக்கு வந்து ஹேண்ட் கார்டு கொடுத்துட்டாங்க அண்ட் வந்து ஹெட்லைட்டுக்கான கார்ட்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து அடிஷனல் ஆக்சசரிஸ் தான், நீங்கள் அடிஷனல் ஆட் பண்ணிக்கிறது. ஸோ அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 2,49,000 2,57,000 வரைக்கும் இந்த இது வந்து கோட் பண்ணியிருக்காங்க. அப்பெக்ஸ் கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதுக்காக இந்த கலர்ஸ் இதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6,000 - 7,000 வரைக்கும் டிஃபரன்ஸ் வருது. அண்ட் ஆன் ரோட் பிரைஸ் சிவகாசி பொறுத்த வரைக்கும் ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3,00,000 3,10,000 வரைக்கும் வருது. ஸோ இது 3 lakhs வருது, இது 3,10,000 வரைக்கும் கிட்ட வருது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா அப்படிங்கிறீங்கன்னா செம்ம வர்த்து. ஏன்னா நான் வந்து ஹிமாலயன் வாங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 3.55 லட்சம் வந்துச்சு. ஸோ இப்போ இன்னும் 4 லட்சம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ப்ரெசென்ட் சேம் 450 செக்மெண்ட்ல இந்த 3 lakhsல இந்த இது காம்படிட்டர் பிரைஸ்ல வந்து விட்டுருக்காங்கன்ற போது ரொம்ப நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இந்த வண்டியை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு PM ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே சொல்லுதான், ஆல்வேஸ் ரைட் சேஃப், ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட். பை.